உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். யோசுவா 18:3. இஸ்ரவேலர் கானானுக்குள் பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் அசதியாயிருந்தபடியினால் 7 கோத்திரங்கள் அத்தேசத்தை பங்கிட்டுக் கொள்ளாமலேயே இருந்தார்கள். யோசுவா அவர்களை அதற்காக கடிந்து கொண்டான். எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று. நாம் கூட ஒரு சில சமயங்களில் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள அசதியாக இருந்து விடுகிறோம். தேவன் கொடுக்க சித்தமாயிருக்கிறாரே, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என சங்கீதம் 31:19 கூறுகிறதே. இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என காலேப் தைரியமாக கேட்டு அதை வாங்கிக் கொண்டார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று அக்சாள் தன் தகப்பனிடம் காலேபிடம் உரிமையோடு தாழ்மையோடு கேட்டு வாங்கிக் கொண்டாள். எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என செலோப்பிரியாத்தின் 5 குமாரத்திகளும் ஒருமனப்பட்டு சேர்ந்து வந்து யோசுவாவிடம் கேட்டு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம், மலைகள் எங்களுக்கு போதாது என யோசேப்பின் புத்திரர் யோசுவாவிடம் விண்ணப்பம் பண்ணி இடம் உண்டாக்கி கொண்டார்கள். யோசுவா சர்வ இஸ்ரவேலுக்கும் கானானை சுதந்தரித்து முடியும் வரை பொறுமையாய் இருந்தார், காத்திருந்தார். கடைசியிலே அவர் கேட்ட பட்டணத்தை கர்த்தருடைய வாக்கின்படியே சுதந்தரித்துக் கொண்டார். அல்லேலுயா. அசதியாயிராமல் உன் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்து. கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஆமேன். ஜெபம். பரலோக பிதாவே, பல நேரங்களிலே நான் அசதியாய் இருந்து விட்டேனப்பா. நீர் அதை எனக்கு மன்னித்து இன்று நான் உமது ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி செய்யும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.